ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு டிஷர்ட் ரியூஸ் ஐடியாஸ் தான் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜெயஸ்ரீ பழனிவேல் அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு நம்ம வேஸ்ட் சாரீ ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ஒரு பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது சிஸ்டர். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வந்து அவங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு நமக்கு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் பார்த்தாங்க அப்படின்னா பவி அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். அதுலேயே அவங்க நிறைய செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அவங்களோட கிளிப்பிங்ஸ் தான் இது. ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப சூப்பராக செய்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துட்டு ஒரு பழைய டிஷர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதுக்கு நான் வந்து ஒரு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம குழந்தைங்களோட டிஷர்ட்லாம் இருக்கும்ல, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த டிஷர்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் போர்ஷன் எனக்கு இப்படி இருக்குது. ஸோ அதனால் இந்த போர்ஷன் எனக்கு தேவையில்ல, அதை கட் பண்ணி நான் எடுத்துட்றேன். மற்ற மீதி இருக்கிற டிஷர்ட் எல்லாத்தையுமே ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அகலமாக இப்போ அதை ஒரு கார்னரை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இருக்கிற அந்த நூல் மாதிரி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மொத்தமே கட் பண்ணதை ஒரு 5 ஸ்ட்ரிப் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி எண்டில் வந்து கட் பண்ணிக்கிறேன். மழை காலத்துலலாம் இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன் இல்லையா. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த ரெண்டையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். நம்ம எத்தனை ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனையும் வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு தெரியாமல் இருக்க எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா நீளமாக வந்து கட் பண்ணி கிடைக்கும். இது என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடி கயிறாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக வந்து நைலான் கயிறாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வெயிலில் வந்து மக்கி வீணாக போயிடும். இது மாதிரி டிஷர்ட்டில் நீங்கள் வந்து கொடி கயிறை வந்து கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா மழை பெஞ்சாவோ இல்லை வெயில் அடித்தாலோ ஒன்றுமே ஆகாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன குட்டி பனியன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் அதிலே வந்துட்டு நான் 3 கயிறு வந்து கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே நீளம். இது வந்து எலாஸ்டிக்ன்றாலும் நல்லா நீளம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இழுத்து கட்டணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. ஏன்னா துணி போட தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வந்து இழுத்து கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வெளியில் காசு கொடுத்து கயிறுலாம் வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இல்லாத டைமில் மழை காலத்துலலாம் வந்துட்டு நம்ம உள்ள கொடி கயிறு கட்டணும்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பழைய டிஷர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பெரியவங்க போடுற டிஷர்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழ் போர்ஷன் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீதி இருக்கிற டிஷர்ட்டில் மொத்தம் 4 பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். அதாவது தனித்தனியாக இல்லை, அந்த பனியனை 2ஆக மடித்து அப்படி தான் நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது மாதிரி 4 பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 4 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இல்லையா. இப்போ அந்த கார்னர், இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 8 பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த கார்னர் கட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது இந்த சைடில் இருக்க கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி அந்த 4 இதுக்கும் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். எப்போதுமே சிசர் வச்சு கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதனால் கட் பண்ணுறப்ப எப்போதும் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் 4 வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸோ நமக்கு மொத்தமாக வந்து எத்தனை பீஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 பீஸ் வந்து கிடைக்கும். இது டிஷர்ட் அப்படின்றதுனால நீங்கள் எந்த அளவுக்கு இழுத்தாலும் அது அந்த அளவுக்கு வந்து நீண்டு வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பீஸையும் நல்லா அந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அழகான ஒரு நூல் மாதிரி நமக்கு கிடச்சிரும். அதாவது அந்த உள்ளன் நூல், மேக்ரோன் த்ரெட் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கிடச்சிரும். நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து நீண்டு வரும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு நூலாக வந்து இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. கொடிக்கயிறு கட்டுறப்பையும் அதே மாதிரி தான் நல்லா நீண்டு வரும். ஸோ அதனால் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. பாருங்கள், நான் 8 பீஸு இதே மாதிரி நல்லா நீட்டி விட்டுட்டேன். இப்போ அந்த 8ஐயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து பார்த்து பொறுமையாக செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து இதை செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி 8 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த 8 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு அந்த பழைய கட் பண்ணோம்ல ஒரு டிஷர்ட், அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டு வச்சுக்க போகிறேன். நீங்கள் ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஷர்ட்டையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ண வேணாம், அதை அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 வந்து பிரிச்சுக்கோங்க. நமக்கு வந்து 8 இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி 2 பிரிச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2, அடுத்தது 2, அடுத்தது 2, மொத்தம் வந்து 4 இது வந்து கிடைக்கும், 4 செட்டு கிடைக்கும். நிறைய பேர் வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, பொறுமையாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் வந்து இதை ஸ்பீட் பண்ணல, கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்கிறேன். இப்போது அந்த நமக்கு 4 பேர் வந்து கிடச்சிருச்சுல்ல. இப்போ அந்த ஒரு பேர்லேயும் வந்துட்டு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேரில் நாட் போட்டாச்சு. இதே மாதிரியே வந்துட்டு அந்த 4 இதுக்கும் நாட் போட்டுக்க போகிறோம். அந்த நாட் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு இல்லாமல் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது பேரோட நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது 3வது 4வது இது மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ 4க்கும் நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பேரோடதையும் செகண்ட் பேரோட இருக்கிறத ஒன்றையும் சேர்த்து நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஒன்றும் செகண்டில் இருக்கிறது ஒன்றும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். இப்போ அதே மாதிரியே செகண்டில் இருக்கிறது ஒன்று, தேர்டில் இருக்கிறது ஒன்றும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டு முடிச்ச ½ அன் ஹவர்லேயே வந்துட்டு அடுத்து நம்ம கிராஃப்ட் செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுறீங்க. தேங்க்யூ. இப்போ அதே மாதிரி 3வதும் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் ஒரு இது எக்ஸ்ட்ரா வந்து இருக்குல்ல, அதை வந்துட்டு அந்த லாஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கீழே பேலன்ஸ் இருக்கிற அந்த இதை வந்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற ஒரு இதை வச்சே வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து கட்டிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட்டினமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பாட் ஹேங்கிங் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து அதில் செடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து நீங்கள் பீட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க, நல்லா குண்டாக பீட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து உள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்காக நம்ம ஹேங்கிங் கடையில் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே வந்து செடிலாம் இந்த மாதிரி செஞ்சு தான் மாட்டி விட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா. இந்த ஐடியாவுக்கு நமக்கு வந்து ஊசி நூல் அப்படி எதுவுமே வந்து தேவை கிடையாது, தைக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. இதுவும் நான் வந்து பெரியவங்க டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா குழந்தைங்க டிஷர்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி கட் பண்ண போகிறோம்னா, அந்த கையிலேருந்து அப்படியே ஆரம்பித்து இந்த கழுத்து இந்த கை இதோட வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ரொம்ப சின்ன சிசர் தான் இருக்குது. ஸோ கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சிசராக பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே உல்ட்டாவாக வந்து திருப்பிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி டிஷர்ட்டை வந்து தலைகீழாக திருப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வெளியில் வரணுமோ அந்த மாதிரி பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. இப்போது அந்த மேல் போர்ஷன் இருக்குல்ல, டிஷர்ட்டோட மேல் போர்ஷன், அதை வந்து புடவைக்கு நீங்கள் எப்படி அந்த மடிப்பு எடுப்பீங்களோ அதே மாதிரியே குட்டி குட்டியாக அந்த மாதிரி மடிப்பு எடுத்துக்கோங்க. இப்போ மடிப்பு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இதை நல்லா வந்து ஒன்றா சேர்த்து டைட்டாக கட்ட போகிறோம். இந்த கட்டுறதுக்கும் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட்டோட அந்த இதுதான் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நூலை விட இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி எடுத்து நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ அது வந்து இது உல்ட்டாவை திருப்பிக்கலாம். திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது உள்ள வந்து நான் ஃபர் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஃபர்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பழைய டாய்ஸில் இருந்த அந்த ஃபர்ரை தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இந்த ஃபர் உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சிங்கன்னா 2 சிந்தட்டிக், அதாவது லைட் வெயிட் சாரீ 2 எடுத்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த டிஷர்ட்டோட ஒரு கார்னர் அடிப்பக்கம் இருக்குல்ல, அதை வந்து அந்த அந்த தையலை வந்து விட்டுட்டு மற்ற 2 பக்கமும் கேப் விட்டு நடுவில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் இருக்குல்ல, அதையும் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த நடு தையல் அப்படியே இருக்கட்டும், இந்த சைடு வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இப்போ நடுவில் இருக்க போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரியே 2 சைடும் வந்து பண்ணி முடிச்சிருங்க. இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா இது உள்ள வந்து நம்ம நூல் வந்து விட போகிறோம். அதுக்கு நான் வந்து உள்ளன் நூல் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஊக்கில் கோத்துட்டு நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வேறு எந்த நூல் இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற நூலாக சணல் கயிறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல, அந்த ஒரு ஹோல் வழியாக ஃபஸ்ட்டு அந்த நூலை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம எப்படி அந்த பாவாடைக்கெலாம் அந்த இது கோப்போம் அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து கோத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதில் ஒரு சைடு வந்து வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ ஒரு சைடு வந்து வந்துருச்சு. நான் வந்து ஊக்கை வந்து வெளியில் எடுத்துறேன். திருப்பி அந்த ஊக்கே அதே ஹோல் வழியாக திருப்பி வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. அதாவது லைனாக வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துடணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல் ரவுண்டும் வந்துட்டேன். வந்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி 2 கயிறு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 2 கயிறையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து சுருங்கி அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு கிடச்சிடும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக வந்து இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழகாக நமக்கு கிடைக்கும். அந்த 2 வந்து ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு பார்த்து நல்லா டைட்டாக வந்து இழுத்துக்கோங்க.
பாருங்கள் நம்மளோட அழகான ஃப்ளவர் ஷேப் குஷன் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கடையில் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். அதுவும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாரியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் உள்ளே. இப்போ நல்லா அந்த மாதிரி டைட்டாக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக வந்து இழுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குஷன் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். ஊசி நூல் எதுவுமே இல்லாமல் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ரவுண்ட் ஷேப் குஷன் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மேலே ஹோல் தெரியுதுல்ல, பின் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை அந்த மாதிரி கரெக்டாக உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். இப்போ அந்த நடு ஹோலை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லை வேறு எது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பாப்பாவோட அந்த கிளிப்பில் ஹேர் பேண்டில் இருக்கும்ல போ, அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன், அதை வைக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று இருந்துச்சு, அதை வைக்கலாமா அப்படின்றதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒன்று இருந்தது, அதையும் பார்த்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு நான் அந்த போவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹோலை மறைக்கிறதுக்காக அந்த போ வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ரவுண்ட் ஷேப் ஷோஃபா குஷன் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷோஃபாவில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அந்த 3 டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நான் இன்னொரு கிராஃப்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய சாரீ ரியூஸ் ஐடியாஸ், வேஸ்ட் கிளாத் ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.